பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 18. ஆண்டவரின் கைகளில் நாம் விழுவோம், மனிதரின் கைகளில் விழமாட்டோம். ஏனெனில் அவரது பெருமையை போன்று அவர் தம் இரக்கமும் சிறந்தது என அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய கைகளில் விழ வேண்டும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் தன்னுடைய தந்தையினுடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளினால் மக்களை திடப்படுத்தினார். அதே போல் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். எனவே தான் இந்த சீராக் ஞானத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் விழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கமும் சிறந்ததாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும், எப்படி இந்த நாளில் நான் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பாருங்கள், திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டு என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கவலைகளும் துக்கங்களும் வந்துவிட்டது என்றால் நாம் மனிதர்களை தேடி அலைகின்றோம், மனிதர்களுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடம் நீங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். அவர் உங்களை திடப்படுத்துவார். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் ஒரு பொழுதும் வெட்கம் அடைவது இல்லை. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் நாடுவதை விட்டுவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய உதவியை நாடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவரை விட்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், மரத்தினுடைய கிளைகள் வெட்டப்பட்டு விட்டது என்றால் இரண்டாவதாக அதை நாம் ஒட்ட வைக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு பதரை போல் இருக்கும். அது காலினால் மிதிப்படும், அதை எரித்து விடுவார்கள். அதே போலதான் அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவதை நம்மால் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை தாங்கிக் கொள்வார், அந்த பாவத்தில் விழாதபடி. அல்லது என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் அந்த பாவத்தில் விழுவதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இது ஒரு தீமை என்கின்ற ஒரு உணர்வை கொடுப்பார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் எந்திக்கக்கூடிய வேளையிலே அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை தேடி ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுப்பார். எனவே இதுவரை நீங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைத்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களாம். இந்த நாளில் ஆண்டவரிடம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் தஞ்சம் புகுங்கள். அவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார். பாருங்கள், யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் அரவணைத்திருந்தார். எவ்வளவோ சோதனைகள் வந்த நேரத்திலும் யோபு ஆண்டவருடைய கரத்தில் விழக்கூடியவராய் இருந்தார். தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், அவருக்கு இன்னல்கள் நெருக்கம் வந்த வேளையிலே தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் ஆண்டவரை
போற்றி புகழக்கூடிய ஒரு நபராய் இருந்தபடியினால் ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த துன்ப நேரங்களிலெல்லாம் தாவீது ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருடைய வல்லமையும் இரக்கத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய தோளில் ஒரு சுமை இருப்பது போல் உங்களுடைய பிரச்சனைகள் அழுத்துகின்றதாம். நீங்கள் நடந்து செல்லக்கூடிய வேலைகளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தடைகள் இருக்கின்றதாம். நீங்கள் வேலை செய்த இடத்தில் தடைகள் இருக்கின்றதாம். நீங்கள் வேலை செய்த இடத்தில் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அங்கு உங்க மனதை அழுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கிறார்களாம். கவலைப்பட வேண்டாம். எல்லோரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடம் நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பார். அதே போல் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் அவர் கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 நபர்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலைகளிலும் அந்த அரசனுடைய கரங்களில் விழவில்லை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைக்கு காத்திருந்து அவர்கள் எப்பொழுதும் இருந்தபடியினால் அவர்களை அக்னி சூளையில் போட்ட நேரத்திலும் கூட ஆண்டவருடைய அரவணைப்பையும் அடைக்கலத்தையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த அரசர் நேபுகத்நேசர் முன்பாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அதே ஆண்டவர் தான் இதோ நற்கருணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, சங்கீதம் 146 அதிகாரம் 3 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக கடவுள் இந்த நாளில் நம்மோடு பேசுகின்றார். உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். பாருங்கள், உங்கள் உடலில் சரீரத்தில் ஏதாவது நோய் இருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் மருத்துவரை தேடி செல்கிறீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அது இயற்கையின் நீதியே. ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். ஆண்டவர் அந்த வழியை ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு மருத்துவரை உங்களுடைய கண்களில் காண்பித்து அவர் அந்த நோய்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பார். அப்படி இல்லாதபடி இவர் என்னுடைய குடும்ப டாக்டர், இவர் எங்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நீங்கள் கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை இழந்து போவீர்கள். அதைதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், அரசர்களை நம்ப வேண்டாம், ஆட்சி புரிகிறவர்களை நம்ப வேண்டாம், அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம், அதிகாரிகளை நம்ப வேண்டாம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நம்பக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாக மானிட மக்களை நம்பி நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை தான் இழந்து போய் இருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு எதிராய் திரும்புகிறார்கள். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முறை இந்த அனுபவங்களை பெற்ற பிறகும் கூட எங்கள் உள்ளத்தில் இருக்க அன்பு மானிட மக்களை மட்டுமே தேடுகின்றது, மனிதர்களை தேடி அலைகின்றது. எனவே அந்த சூழ்நிலைகளை உள்ளத்தில் இருந்து எடுத்து மாற்றும் என்று சொல்லி செபியுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களை மீட்க இயலாத மானிட மக்களை நம்பாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றாக இணைந்து உங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். இந்த நேரத்திலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள், திருச்சபைக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் திருச்சபையில் இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் மாற வேண்டும். நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபையாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாச அறிக்கையை அவர்கள் அறிக்கையிட முடியும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை சொல்லி நற்கருணை முன்பாக இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே
நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமிக்க கரம் உங்களோடு இறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த உணர்வை எடுத்து மாற்றி எப்பொழுதும் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து நடப்பதை நீங்கள் உணர முடியும். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமை படைத்த தெய்வமா எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை முகமாய் பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே உம்மை துதிக்கிறோம். அன்னை மரியாளுடைய மைந்தரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவோடு இணைந்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தியவரே உம்மை துதிக்கிறோம். இதோ நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருந்து உலகம் முடியும் வரை உங்களோடு நான் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இதோ எங்கள் நடுவில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாளில் உமது வார்த்தையின்படி வாழ எங்களை திட்டப்படுத்துவீராக. அநேக முறை மனிதன் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமையும் பலத்தையும் நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் திருந்தி உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும். எங்களுடைய கதைகளை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய கவலைகளில் பங்கு கொண்டு மீண்டும் எங்களுக்கு எதிராக எழும்பிய நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்குள் உமது ஆவிதானே இருக்கின்றது. அவர்கள் ஆவியை அவிழ்த்து விட்டு ஆண்டவரே சாத்தானின் பிடியில் இருப்பதை எங்களுக்கு இந்த நாளில் உணர வைத்திருப்பதற்காக நன்றி. தடைகளை எடுத்து மாற்றும் தகப்பனே, இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த குடும்பங்களை சந்திப்பீராக. காணொளியின் வழியாக ஆண்டவரே திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். சோதனையின் ஆவியை எடுத்து மாற்றுவீராக. கவலை துக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றுவீராக. எப்பொழுதும் ஆண்டவரே உமது அடைக்கலத்திற்கு வரக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் தந்தையே, நம்முடைய தடைகளை எடுத்து மாற்றி இருப்பதற்காக நன்றி. குடும்பங்களை அற்புதங்கள் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாச கேட்டை எடுத்து மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமோடு கூட நடக்காதபடி ஆண்டவரே உமக்கு எதிராக மீது நம்பிக்கை வைக்காதபடி உமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் பணியாளர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கேட்டகிஸ்ட்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, விசுவாசிகளை தொடுவீராக. திருச்சபையில் ஆண்டவரே நீர் இருந்து நீர் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. அசுத்தத்தின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக. அழைக்கப்பட்டவர்கள் உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை உமது தரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் நீர் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையை கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுகின்றீர் என்பதை நான் உணர்கின்றேன். இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டீர் என்பதை நான் அறிகிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்து ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்கின்ற விசுவாசத்தோடு அந்த விண்ணக அற்புத ஆசீர்வாதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து
உங்கள் மீது கருணை கண் காட்டி எப்பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.